உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன அண்ணன் இல்லாத புள்ளன்னு இங்க இருக்கிற எத்தனை பேர் என்ன எப்படி எல்லாம் பேசினாங்க தெரியுமா? அப்பெல்லாம் எனக்கு இன்னொரு அண்ணன் இருக்காருன்னு எனக்கு சொல்லணும்னு தோணும். ஆனா உங்களுக்கு காட்டுறதுக்கு அப்ப நீங்க இல்ல. அதனால ஒண்ணுமே சொல்ல முடியாம விட்டுருவேன். ஆனா இப்ப எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். சொல்லு. எல்லார்கிட்டயும் சொல்லுவேன். கார்த்திக், இதோ இவர் யார் தெரியுமா? என் அண்ணன். ஹலோ. ஹாய். என் ரத்தம், என் ரத்த சொந்தம். சரி சரி குட். என் அண்ணன் வந்திருக்காரு. என் அறிவண்ணன் வந்திருக்காரு. எனக்காக வந்திருக்காரு. சரி போதுமா? இங்க இருக்கிற எல்லாருக்கும் என் அண்ணன் யாருன்னு சொல்லணும்னு தான் உங்களை வரவே சொன்னேன். அப்படியா? ஏன் மச்சான், நம்ம சொந்த பந்தம் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாத்திட்டையும் சிரிச்சு பேசுறத விட்டுட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரி நெறிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. அது ஓகே, பரவாயில்ல. சொல்ல மறந்துட்டேன். எல்லாரும் பாத்துக்குங்க, என்னோட மச்சான் வீரோவோட அண்ணன், என் சொந்த மச்சான். தேங்க்யூ மச்சான். மலை ஏறினாலும் மச்சான் தயவு வேணும்னு சொல்லுவாங்க. சரி, உங்களுக்கு என்ன வேணாலும் என்கிட்ட கேளுங்க. சரி, நான் கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. இந்த பேகு ஏன் மச்சான் அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்ல, அதான் சொன்னாங்களே வீரோட ஹஸ்பண்ட் மாறன் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களே, தெரியும். வந்ததுல இருந்து பேக சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. கொடுங்க, போட்டோ எடுக்க நல்லா இருக்கும். அது என் தங்கச்சிங்களுக்கு. ஓ இருக்கட்டா. சிங்கப்பூர் கிஃப்டா? பாத்துக்கோ, கிஃப்ட் சிங்கப்பூர்ல வாங்கிருப்பாரு. என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? கொடுங்க. கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். ஹாப்பி மேரிட் லைஃப். ஹை, பாரு. இத நான் திறந்து பார்க்கட்டுமா? பாரு, திறந்து பாரு. கொலுசு. என் அளவு உங்களுக்கு தெரியுமாண்ணே? சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். நீதான் வளர்ந்துட்டிய. வளையல. கம்மல். எல்லாமே சூப்பரா இருக்குண்ணே. எங்கண்ணே வாங்குன? சிங்கப்பூர்ல தாமா. சிங்கப்பூர்லயா? வீரக்கா, அண்ணன் எனக்காக சிங்கப்பூர்ல இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. ரொம்பதான். பின்ன ஏன் அண்ணன்ல? அண்ணே, நீங்க போட்டு விடுங்கண்ணே. இந்தாங்க, உங்க கையாலேயே எனக்கு போட்டு விடுங்க. நீங்க போட்டு வரீங்களா? இல்லையா, நீயே போட்டு விடு. தங்கச்சி ஆசையா கேக்குறாள்ல, போட்டு விடு. நீங்களே போட்டு விடுங்க. நீ உட்கார். அந்த முக்காலி எடுத்து போடுங்க. அண்ணா, போட்டோகிராஃபர் அண்ணா, ஒரு நிமிஷம். பாத்து. எங்க அண்ணன் எனக்கு நகை போட்டு விடும்போது அழகா போட்டோ எடுக்கணும். என்ன? ஓகே மேடம். அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல?
அண்ணன் கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கு பாத்தியா? அண்ணே என்ன உன் செல்ல தங்கச்சிக்கு மட்டும் தான் வாங்கிட்டு வந்திருக்க போலயே, எங்களுக்குலாம் எதுவும் இல்லையா? அண்ணா எங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? கொடுங்க. இந்தம்மா வீரா இது உனக்கு. திஸ் இஸ் ஃபார் யூ. பார். வலிமா இப்போ எப்படி இருக்கு? அழகா இருக்கு. பிருந்தா, புது வாழ்க்கை ஆரம்பிக்க போற. நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், தைரியமா இருக்கணும். ஆ? சரிண்ணே. ம். சரி. ஐயா அறிவு, நீ ஒத்தாளா வந்து இந்த சபையவே நிறைச்சிட்ட ஐயா. நீ நல்லா இருக்கணும். தேங்க்ஸ் சித்தி. பிருந்தா, அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சரிம்மா. அவளை ஆசீர்வாதம் பண்ண அறிவு. சரி இருக்கு. ரைட் ரைட். ஓகே ஓகே. நல்லா இரு, நல்லா இரு. நல்லா இருமா. காட் bless you. பேக் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்க மச்சான். இல்ல இருக்கட்டும். சரி. சந்தோஷமா? சந்தோஷம்ண்ணே. உங்க அண்ணன் நான் இருக்கேன் உங்களுக்காக. இனி எதுவா இருந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. ஆ? என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க. கண்டிப்பாண்ணே. போட்டோகிராஃபர் அண்ணா, போட்டோகிராஃபர் அண்ணா, ஆ எங்களை ஒரு போட்டோ எடுங்க. ஓகே மேடம். வாங்க. நல்லா கிட்ட வாங்க. இல்லக்கா, இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அத கேட்டேன். அக்கா, எப்பவுமே யாருக்கும் தெரியாம மறைஞ்சிருந்து ஒரு காரியத்தை செய்யறது ஈஸிக்கா. ஆனா இப்போ நம்மளால ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த சாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க மாட்டிக்கிட்டிய. இனி என்ன பண்ணாலும் சந்தேகம் உங்க மேலத்தே வரும். இந்த கல்யாணத்தை எல்லாம் நிறுத்த முடியாது. ஏய், நீ வாய மூடு ஃபர்ஸ்ட். உன்கிட்ட யாராவது இப்ப ஐடியா கேட்டாங்களா? கேக்கலதே. என் வாய் சும்மா கிடக்க மாட்டேங்குதே. அக்கா, வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். இவைய 2 பேரை தவிர ரொம்ப முக்கியமான ஆளு கல்யாணத்துல காணாம போயிட்டாலோ இல்ல அவியலுக்கு ஏதாச்சும் ஆனாலோ கல்யாணம் நின்னுடும். சரிக்கா, நான் வாரேன். ஐயோ அக்கா, நான் முக்கியமான ஆளுன்னு சொன்னதும் நீங்க பாட்டுக்கு ராமச்சந்திர மாமா எதுவும் பண்ணிராதீங்க. அவரு ரொம்ப நல்லவருக்கா. அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா கல்யாணம் நின்னு போயிடும். அக்கா, நீங்க வேற ஏதாச்சும் முயற்சி பண்ணுங்க. நான் வாரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.